பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக தஞ்சாவூர் அருகே 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே தியாகராஜபுரம், நரசிங்கம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் 50 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்துள்ளனர். இதில் 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்நிலையில் திடீரென பெய்த கனமழையால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து விழுந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் ஒரு 5 ஏக்கர் இங்கே தியாகராஜபுரத்தில் பயிர் பண்ணியிருக்கேன். மற்ற ஊர்லேயும் ஒரு 15 ஏக்கர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரை சேர்ந்தவங்க ஒரு 25 ஏக்கர் பயிர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 போக முதல்ல பொங்கலுக்கு வர மாரி ஒரு பயிர் பண்ணுவோம், அடுத்தது ஆடி ஆவணிக்கு வர மாரி ஒரு பயிர் பண்ணுவோம். இப்போ இது ஆடி ஆவணிக்கு வர்றது. இப்போ தார் போட்டுச்சுன்னா ஆடி மாதத்தில் வெட்டுறது. எனக்கு ஒரு 5,000 இந்த வாழையில் 4,000 வாழை முற்றிலும் நேற்று சாயங்காலம் அடித்த சூரிய காற்றுல சாஞ்சிருச்சு. இதேமாரி நம்ம ஊரை சார்ந்தவங்களும் நிறைய பேருக்கு சாஞ்சிருக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தார் வெட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. வாழை பயிர் பண்ணதோடு இல்லாமல் எல்லாத்துக்கும் சவுக்க மரம் போட்டு ஒரு முட்டு போட்டு கட்டியிருந்தோம். அதுவும் முறிஞ்சு போய் சேதமாயிடுச்சு. இந்த செய்தியை சொன்னோம். இப்போ எங்களுடைய தோட்டக்கலை பண்ணையிலேருந்து காலையிலேருந்து பார்த்துட்டு மற்ற எல்லோரையும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழக அரசு எங்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். வாழைத்தாரை வெட்டி விற்றுட்டு அதுக்கு அடுத்து வாழை இலையை நாங்கள் எடுப்போம். இது ரெண்டுமே போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுடைய நிலைமைக்கு ஏதாவது அரசு உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர் சார்? என் பேர் கங்காதரன், ஜி கங்காதரன், மெயின் ரோடு தியாகராஜபுரம், நரசிங்கம்பேட்டை பஞ்சாயத்து. நம்ம ஊர்லேயும் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 விவசாயி கடுமையாக பாதிச்சிருக்கு.